இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் மிக்ஸி ஜார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் நம்ம மிக்ஸி ஜாரை யூஸ் பண்ணாமல் வச்சுட்டாலே அது உள்ளுக்குள்ளே பிளேட் இருக்குல்லையே ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்குங்க. அந்த மாதிரி டைட் பிடிச்சா நிறைய பேர் கடையில் கொண்டு போய் கொடுப்பீங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த பிளேட் இருக்குல்ல, இது நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே வச்சு விட்ட பின்னாடி இது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் சமையல்னா அப்படிலாம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் சமையல்னா ஊற்றிக்கிறேன். கரெக்டாக இந்த பிளேடு மேலே பற மாதிரி சென்ட்ரல் நீங்கள் ஊற்றி விட்டாலே ஒரு மணி நேரம் போல் ஊற விட்டுக்கோங்க. 1 மணி நேரம் கழிச்சு பிளேடுக்குள்ளே நல்லா ஊறி இருக்குங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே வைக்காமல் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளேயே மிக்ஸி ஜாரை நீங்கள் நெருப்பில் காட்டணுங்க. இது போல் நீங்கள் மிக்ஸி ஜாரை நெருப்பில் காட்டணும். திருப்பி வச்சுட்டு இது போல் நீங்கள் ஆட்டும் போது அந்த நெருப்பு அந்த மிக்ஸி ஜார் உள்ளுக்குள்ளே எல்லா பக்கம் நல்லா ஈவனாக பட செய்யுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீட்லேயும் கொஞ்சம் கம்மி ஸ்பீட்லேயும் வச்சு இது போல் மிக்ஸி ஜார் பிளேடு உள்ளுக்குள்ளே நல்லா சூடு பண்ணிக்கிடுங்க. இது போல் நல்லா நீங்கள் சூடு பண்ணி விட்ட பின்னாடி கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கையால் பண்ணாமல் ஒரு கத்தியில் ஸ்பூன் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளேடை நீங்கள் எடுத்து பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக பிளேடு ரொம்ப லூஸாகி வந்திருக்கும். அந்த பிளேடு தள்ளினாலே உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும். அந்தளவுக்கு சூப்பர் ரிசல்ட்டாக இருக்கும். இதுக்காக கடையில் போய் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் எப்பவும் போல் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.